அனைவருக்கும் வணக்கம். தாவேகா ஆட்சிக்கு வந்த மறுநாளே தமிழ்நாடு முழுக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சியினுடைய சாதனையை பாருங்கன்னு சொல்லி 11ஆம் தேதி காலையிலிருந்து செய்திகளை சமூக வலைதளங்களை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் கடந்த 2 நாட்களாக மீண்டும் பழைய முந்தையில் புதிய கல் என்பது போல டாஸ்மாகில் சட்டவிரோதமாக பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, ஏன் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா கூட வசூல் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை மதுப்பிரிவுகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பல்வேறு தொலைக்காட்சி செய்தியாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா, இல்ல வாங்குவது கூட இந்த ஆட்சிக்கு எதிரான அவதூறுகள் பரப்பப்படுதா அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த திமுக ஆட்சியில டாஸ்மாக் கடையில் விற்கப்படுகிற இந்த சாராய பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வசூல் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருந்தது. குறிப்பா கோட்டருக்கு 10 ரூபா, ஆஃபுக்கு 20 ரூபா, ஃபுல்லுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 70 லட்சத்திலிருந்து 1 கோடி பாட்டில்கள், அது கோட்டராவே கணக்கு பண்ணா கூட 1 கோடி பாட்டில் விற்பனையாகுது. இந்த 1 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா, கிட்டத்தட்ட மாசத்துக்கு 300 கோடி ரூபா, ஆண்டு ஒன்றுக்கு 3600 கோடி ரூபா. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா மூலமாக ஒரு ஸ்கேம் நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டை எல்லாரும் வச்சாங்க. குறிப்பா தாவேகோட தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் நடந்த அந்த பரப்புரையில பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களை நோக்கி பாட்டு பாடினாரு. அன்றைக்கு திமுக ஆட்சியில் கரூர் கேங் என்ற ஒரு கேங் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க இப்படி சட்டவிரோதமாக நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபா வாங்குறாங்க. இப்படி வாங்கி அந்த மதுக்கடை விற்பனையாளர்கள் அந்த பணத்தை அதிகாரிட்ட ஒப்படைக்கணும். அதிகாரிகள் கொண்டு போய் அந்த கரூர் கேங்கு கொடுப்பாங்க. கரூர் கேங்கு செந்தில் பாலாஜி ஒப்படைக்கும். இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக செயல்பட்டுச்சு. இந்த ஒரு மோனோபொலி கும்பல் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாகை கட்டுப்படுத்துறாங்க என்று விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. தாவேகா ஆட்சிக்கு வந்தாலும் அது இருக்காது அப்படின்னு தான் எல்லாரோட புரிதலும். ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா என்ற விமர்சனத்தை வைத்த விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற கலாச்சாரம் இருக்காது. ஏன்னா நான் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யவும் விட மாட்டேன்னாரு. ஆட்சிக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அவர் கட்டுப்படுத்துவாருங்கிறதா வேற கதை. ஆட்சிக்கு வந்த உடனே பாட்டிலுக்கு 10 ரூபா நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் புலங்காகி அடைந்தாங்க. இப்போ அதே தாவேகாவோட உறுப்பினர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க பல கடைகளில் போய் நான் தாவேகா உறுப்பினர், எனக்கே 10 ரூபா கேட்குறியா, நான் எப்படி உன்னை அதிகாரிட்ட சொல்றேன் பாரு, எங்க தலைவர்கிட்ட சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களே காணொலியா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போட்டுருக்காங்க. குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கடை, அந்த கடைக்கு ஒரு மதுப்பிரியர் சரக்கு வாங்க போறாரு. 200 ரூபாயை கொடுத்து 140 ரூபா கோட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு 20 ரூபா காயினை திருப்பி கொடுத்துருக்காங்க. 40 ரூபா பிடிச்சாரு. சொல்றாரு வருத்தத்தோட, இது முதலமைச்சர் விஜய்க்கு போகுதா இல்லை வேற யாருக்கு போகுது அப்படின்னு கடைக்காரர் நோக்கி அவர் உரிமை குரல் எழுப்பியிருக்காரு. அந்த காணொலி சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. 180 ரூபா 20 ரூபா காசு தர்றேன். அவர் கொடுத்த 20 ரூபா காயின், 20 ரூபா காயின் அவர் கொடுத்துருக்காரு. 140 ரூபா சரக்கு, அது 170 ரூபா கேட்கறாங்க சார். தகராறு பண்ணி 20 ரூபா வாங்கியிருக்கேன். இதுக்கு முதல்ல கொடுக்க மாட்டேன்ட்டாரு, கேட்டா எனக்கு ஆர்டர் வரலங்கிறாரு. கையில உள்ளவர் இது வரைக்கும். அப்புறம் இந்த காசு இதுக்கு முன்னாடி எங்க போச்சு? பல்வேறு தாவேகாவோட எம்எல்ஏக்கள் நன்றி தெரிவிப்பதற்காக தொகுதிக்குள்ள போயிருக்காங்க. அப்படி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தாவேகோட எம்எல்ஏ சண்முகம் அவர்கள் நன்றி தெரிவிப்புக்காக போறாரு. அப்போ ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் கேள்விக்கு வர்றாரு, வாங்கய்யா கேளுங்க, எந்த கேள்வியும் கேளுங்க, எல்லா கேள்விக்கும் பல் சொல்ல உங்களுக்காக நான் வந்திருக்கேன், உங்களுக்காக உழைக்கத்தான் நாங்க வந்திருக்கிறோம், கேளுங்க கேளுங்க அப்படின்னு வாயா ஏரியாக்கு வாயாங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. வந்தவர், ஏங்க நீங்க வந்தா என்ன சொன்னீங்க, பாட்டுக்கு மேல 10 ரூபா வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்பவும் பாட்டுக்கு மேல 10 ரூபா வாங்கிட்டு, இப்போ ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்திருக்கேன், பாட்டுக்கு மேல 10 ரூபா வாங்கணும்னு. இது நீங்க இங்க பேச கூட கிரௌடா இருக்கு, நான் ஏரியாக்கு வாங்க, அங்க ஆபீசர்லாம் இருக்காங்க, நான் சொல்றேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடிட்டாப்ல. ஒரு பெரியவருடைய கோரிக்கை என்ன தெரியுமா, டாஸ்மாக்ல 10 ரூபாய் சொன்னீங்களான்னு கேட்டாரு. முதல் நாள்லயே எல்லா கடைகளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் போயாச்சு. இனிமேல் யாராவது 10 ரூபாய் சேர்த்து வாங்கினா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபாய் சேர்த்து வாங்க மாட்டாங்க, வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான், உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். போலாம். இப்படி தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய 80 விழுக்காடு டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கப்படுது. எடுத்துக்காட்டாக மதுராந்தகம்,
மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அதே போல் வந்து சேலத்தில், வேலூர் பல்வேறு கடைகளில் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா வாங்குறத காணொலிகளாகவே எல்லோரும் எடுத்து சமூக வலைதளங்களை போட்டிருக்காங்க. தொலைக்காட்சிகளும் இது செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு தெரிந்த அதிகாரிட்ட விசாரித்த பொழுது இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க வேண்டாம் என்கிற உத்தரவு வரல, அபிஷியலா வரல. தேர்தல் பரப்புரையில் பேசினாங்க, தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் பேசியிருக்காங்களே ஒழிய அபிஷியலாக பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்காதீங்கன்னு வரல. அப்போ வாங்குங்கன்னு வந்திருக்கா? அபிஷியலா பாட்டுக்கு 10 ரூபா வாங்காதீங்கன்னு வரல, வாங்குங்கன்னு வந்திருக்கா? வாங்குங்கன்னு சொல்லல. நிர்ணயிக்கப்பட்ட விலையில தான் எல்லா பொருளும் விற்கப்படணும். ஒரு பேருந்து நிலையத்துக்கு போறோம், அக்வாஃபினா பாட்டில் வந்து 20 ரூபானா 20 ரூபாய்க்கு தான் விற்கணும். 22 ரூபா இது கூலிங் அப்படின்னு விற்றா அது தப்பு. ஏன்னா மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ், அதிகபட்ச விலை எது இருக்கிறதோ அதுதான் விற்கணும். அது கூலிங்கா இருந்தாலும் கூலிங்கா இல்லாட்டணும். ஆனா இங்க கூலிங்கா இருந்தா பியர் ஒரு விலை, கோட்டர் ஒரு விலை கேட்டால் இந்த கடைக்கு நாங்கள் வாடகை கொடுக்குறாங்க. கடை வாடகை கொடுப்பது டாஸ்மாக் நிறுவனம். டாஸ்மாக் நிறுவனம் கடை வாடகை கொடுத்து தான் அந்த விலைக்கு விற்க சொல்லியிருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளா இல்லை விற்பனையாளர்களா இல்லை மேலே இருக்கிற கும்பலா யார் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்க சொல்றது? கடந்த ஆட்சியில் கரூர் கேங்கு, செந்தில் பாலாஜி என்றால் இந்த ஆட்சியில் யார் வாங்க சொல்லியிருக்கா? இன்னும் தமிழ்நாட்டுடைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரை துறைக்கு அமைச்சர் நியமிக்கப்படலை. அதிகாரிகள் இருக்காங்க, ஆனா அமைச்சர் நியமிக்கப்படல. அமைச்சரே நியமிக்கப்படாத பொழுது இந்த பணம் எங்கே செல்கிறது? ஏற்கனவே தமிழ்நாட்டில் 4765 கடைகள் இருந்துச்சு. இப்போ தமிழக அரசு, தாவேக அரசு வந்த உடனே 717 கடைகளை மூடுவதாக அறிவிச்சாங்க. அதாவது கோவில்கள், கல்வி நிலையங்களுக்கு பக்கத்துக்குள்ளே கடைகளாக அவங்க சொன்னாங்க. அப்போ 4048 கடைகள். இதுல FL2 இருக்கு, அதாவது 11 to 11 செயல்படக்கூடிய, இப்போ 12ன்னு சொல்றாங்க அந்த மணமகிழ் மன்றங்கள். அதோட சேர்த்தா மீண்டும் 4748 கடைகள். அப்போ 4748 கடைகளில் குறைந்தபட்சம் 1 கோடி பாட்டில்கள் விற்பனை ஆவதாக டாஸ்மாகே சொல்லுது. ஏன்னா கடைகளை மூணுனால ஒன்றும் சேல்ஸ் எல்லாம் குறையல. கடைகளை மூணுனால பக்கத்து கடைக்கு போயிருக்கான், பக்கத்து ஏரியாவுக்கு போயிருக்கான், இந்த மணமகிழ் மண்டபத்துக்கு போயிருக்கான். சொல்ல போனால் சேலத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க. ஆனால் அந்த டாஸ்மாக் கடை இருந்த இடத்துல மணமகிழ் மன்றம் திறக்கப்பட்டிருக்கு. இதையத்தான் திமுக அரசு பண்ணிச்சு. 500 டாஸ்மாக் கடையை மூடிட்டு எந்தெந்த இடத்துலாம் டாஸ்மாக் கடை இருந்துச்சோ அந்த இடத்துல தனியார் நடத்தக்கூடிய மணமகிழ் மன்றங்கிற பேர்ல பல்வேறு நவீன சரக்குகளையும் சீம சரக்குகளையும் கொண்டு வந்து வச்சு, நவீனமாக ஏசி போட்ட பாரை வச்சு 150 ரூபா கோட்டை 200 ரூபாய்க்கு, கொஞ்சம் காஸ்ட்லியான சரக்கு அடிக்கிறவங்க, கொஞ்சம் எலைட் குரூப்பு, ஏஸ் என்ற ஆடியன்ஸ் எல்லாத்தையும் இழுப்பதற்காக அந்த மணமகிழ் மன்றங்களை 700 கடைகளை திறந்தாங்க. இவங்க வந்தும் டாஸ்மாக மூடிட்டு அந்த இடத்துல சேலத்தில் மணமகிழ் மன்றத்தை திறந்துருப்பாங்கன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ வந்து 160 ரூபா கோட்டை ஏற்கனவே 10 ரூபா பாட்டிலுக்கு மேலே வாங்கினாங்க. இப்போ இந்த ஒயின் ஷாப் திறந்த பிறகு இப்போ 160 ரூபா கோட்டை 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பீரு 170 ரூபா 150 ரூபாய்க்கு கொடுத்த பீரு 210 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது எதுக்கு இந்த பாரு தேவலாம் எதுக்கு விற்கணும்? பொதுமக்களுக்கு பார் இல்லாமல் தான் ஓப்பன் சொன்னீங்க. இந்த பார் எதுக்கு கொடுத்தீங்க? எடுத்துவிடுங்க. தமிழ்நாட்டில் பாரே இருக்கக்கூடாது, எடுத்துவிடுங்க. ஒயின் ஷாப்பே வேணாம், நாங்கள் யாரும் கேட்க கிடையாது. படிப்படியாக குறைச்சிவிடுன்னு சொன்னீங்க, எடுத்துவிடுங்க, முழுசாக எடுத்துவிடுங்க. வணக்கம் மக்களே. இப்போ இருக்க தாவேக ஆட்சியில் 711 ஒயின் ஷாப்பை மூடிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், முந்தானேத்து சேலமில் ஸ்ரீலாம்பட்டி பைபாஸ்ட்டை திறந்து வைக்கப்பட்ட ஒயின் ஷாப் இது. அங்கே சிவப்பு கலர் ஜீப் தெரியுதுங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிறதா க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு, பொன்னர் சங்கர் கோவில். அந்த ஸ்கூலுக்கும் கோவிலுக்கும் லெஃப்ட் சைடு அந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ரைட் சைடில் மாற்றிட்டாங்க. இதுதான் தாவேக ஆட்சி கொண்டு வந்த மாற்றம். அது சும்மா இல்லைங்க. 11 to 11 காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் செயல்படக்கூடிய ஒயின் ஷாப்பை, ஒரு கூரை கொட்டாயில் இருந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ஒரு 3 அடுக்கு கட்டடமாக வச்சு பிரம்மாண்ட ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னையில் இருக்க பிரதான நெடுஞ்சாலை. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சிலையும் ஒரு நெடுஞ்சாலையில் ஒயின் ஷாப் இருந்ததில்லை. இது பாருங்கள், சேலம் டு சென்னை பிரதான நெடுஞ்சாலையில் ஒரு ஒயின் ஷாப்பு. சரியான மாற்றம் இல்லை. இதுதான் வந்து தாவேகா சொன்ன மாற்றம். 711 ஒயின் ஷாப்பை மூடுற மாதிரி மூடிட்டு அந்தாண்ட இருக்கிற ஒயின் ஷாப்பை தூக்கி இந்தாண்டு வச்சிருக்கிறாங்க. அங்கே பாருங்க, அந்த சிவப்பு ஜீப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு. இப்போ 1 கோடி பாட்டெல்லாம் மீண்டும் 10 ரூபா வச்சா 10 கோடி ரூபாய். இந்த 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு இந்த 10 கோடி ரூபாய் யார் பாக்கெட்டுக்கு போகுது? இதை அந்தந்த கடைக்காரங்க எடுத்துக்கிறாங்களா, இல்லை இந்த ஏரியாவுடைய சேல்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கிறாங்களா, இல்லை டாஸ்மாக் அதிகாரிகள் எடுத்துக்கிறாங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு வருதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எல்லாத்தையும் எழுந்துக்குது. இதை வெளிப்படுத்தி கொண்டு வருவதே தாவேக்காவோட புரட்சியாளர்கள் தான், தாவேக்காவை சார்ந்த உறுப்பினர்கள் தான்.
அவங்க தான் போயிட்டு நீங்கள் 10 ரூபா வாங்குறவங்க தளபதி சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி வாங்குவீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்காங்க. நீ 30 ரூபா கூட நான் வேற எதுவும் என்கிட்ட கேட்கல. இன்னும் 10 ரூபா கூட தர முடியாது. நான் ஏன் தரணும்? என்ன செலவு? என்ன செலவு? என்ன செலவு? என்ன செலவு சொல்லுங்க. அது நான் தரணுமா? நீ உன்ன தர சொல்ல, புரியுதுங்களா? அவங்க சரி பண்ணா வாங்க மாட்டோம். யார் சரி பண்ணா? அது எனக்கு தெரியாது. சரி பண்ணா வாங்க மாட்டோம். நீ 10 ரூபா கூட நான் போறேன். 10 ரூபா வாங்கணும் அவசியமா கிடையாது. அதெல்லாம் முடியாது. முடியாது. முடியாதுங்க. நீ 10 ரூபா கூட நான் போறேன். கடன் நம்பருக்கு வாங்குறாங்க தெரிஞ்சுங்க. பண்ணி கிடைக்கிறீங்களா? இது ஒரு தீவிகனா சொல்லு 150 ரூபா சொல்லுங்க. வீடியோ தான் சொல்லிக்கிறாங்க. நான் உறுப்பினர் இருக்கிறேன் டிவியில். புரியல. உன்னை காலி பண்றாங்க முதல்ல. பண்ணிட்டோம் அதை பற்றி கிடையாது. எவ்வளோ 150 ரூபா கறக்கு 120 வாங்காதீங்க. என்னண்ணா சொல்லுண்ணா. அப்படிலாம் இல்லை, நான் போட்டுறேன்பா. என்ன கிடையாது 160 ரூபா இங்கே வாங்க சொல்லிட்டாங்க. என்ன 120 தான் வாங்குவீங்களா? சொல்லுங்கய்யா. அப்படி இல்லைண்ணா, நான் உறுப்பினர் நான் கேட்க செய்வேன். ஆமாம், நான் கேட்க செய்வேன். எப்போ அம்மா எங்க ஆட்சி வந்துக்குதுப்பா? ஆமா, அப்பதான் சொல்லிடுறாருப்பா விஜயா. 10 ரூபா பாட்டில் ஏன் வாங்குறீங்க, எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? அதுதான் ஓகே, அதுதான் இதை சொல்லியா போறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. உண்மை சொல்லுங்க. உண்மையாக 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க தான் கேட்குறேன். எனக்கு சொல்லலை, நான் எனக்கு கோசம் சொல்லலை, எல்லாரும் தான் போயிட்டு நான் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று கண்டிப்பாக இது போறேன் இல்லை மட்டும் பாருங்க. போடு தமிழ்நாடு ஃபுல்லாக போடு. 490 ரூபா சார். நீங்க 530 ரூபா 40 ரூபா எதுங்க? நான் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கிக்கங்க. 40 ரூபா எது கொடுக்கணும்? இது 10 ரூபா பாட்டில் காசு 20 ரூபா சொன்னா வேற என்ன 40 ரூபா சொன்னாங்க உங்ககிட்ட. இப்ப இது யாரு எவ்வளவு சொன்னீங்க? 480 ரூபா சருக்கு, 10 ரூபா ஸ்டிக்கரு. நீங்க எவ்வளவு சொல்றீங்க? இதை எவ்வளவு சொல்றீங்க? 510 ரூபா சொன்னா எவ்வளவு? 510 ரூபா எது கொடுக்கணும்? வேற என்ன கொடுப்பாங்க? வேற என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு? வேற என்ன கொடுப்பாங்க? பில்லு கொடுங்க. பில்லு கொடுங்க. அந்த பில்லு கொடுங்கன்னு இப்போ நான் போட்ட 950 இருக்குல்ல, அது உள்ள பில்லை கொடுங்க. ஏங்க அது போட்ட பில்லை கொடுங்கன்னு சொன்னேன். இப்போ 950 ரூபா போட்டிருக்குல்ல, நீங்கள் அதுக்குள்ளே ரெசிப்ட் கொடுங்க. எவ்வளோ பாருது? 910 ரூபா 40 ரூபா கூட வாங்கியிருக்கீங்களே. அதுக்கு நான் கேட்டதுக்கப்புறம் கொடுத்துருங்களா? அப்புறம் அதுக்கு இதில் ஜிபே மிஷினில் எதுக்கு போட சொன்னீங்க? எல்லா சைடும் வாங்க சொல்லியிருக்காங்களா? எல்லா பக்கமும் வாங்கிட்டு எனக்கு சரக்கு இறக்கும் எல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் வரலனே. அவங்க எல்லாம் மாற்றம் வரலையா? 40 ரூபா கூட வாங்குறீங்களா? தரணும்னே. இப்ப சரக்கு இறக்குறவங்க இப்பதானே வந்திருக்கு. மாற்றம் வந்த பின்னாடி அப்புறம் வாங்க மாட்டோம்னே. 1ஆம் தேதி இப்ப அப்ப ஜியோ உங்களுக்கு வரல இல்ல? உங்களுக்கு ஜியோ வந்திருக்கா இல்லையா? வரல. 160 வாங்குறாங்க. 170 180 190 200 ரூபா கொடுத்து 10 ரூபா கொடுத்தாதான் வேலை. கேட்டா அவங்க ஏதாவது பேசினா பிரச்சனை பண்றாங்க. இதான் ரேட். இது கட் பண்ணி இந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்காக வந்து என்ன கடையெழுத்து அப்படி மூட தவறு சொன்னாக்கா உள்ள ரேட் சரக்கு வாங்கலாம். 140 ரூபா போட்டுக்குது. 140 ரூபா போட்டுக்குது. 10 ரூபாய் நீங்க வாங்குறீங்க. எதுக்கு 200 ரூபாய்? எதுக்கு 20 ரூபாய்? 20 ரூபாய் எதுக்கு வாங்குறீங்க? 20 ரூபாய் எதுக்கு நான் வாங்குறீங்க? இதுல 140 ரூபா போட்டிருக்குன்னா நீங்க 160 ரூபாய் நாங்க இப்ப கொடுத்து வாங்குற மாதிரி இது. எதுக்கு நாங்க 160 ரூபாய் எதுக்கு வாங்குறீங்க? எதுக்கு நான் வாங்குறீங்க? இப்ப எங்க தளபதி சொல்லிக்கிறாரு, எதுக்கு நீங்க வாங்குவீங்க? எங்க தளபதி சொல்லிக்கிறாரு, எதுக்கு நீங்க வாங்குவீங்க? இத சட்ட ரீதியா நாங்க சந்திப்போம். பாரு இப்ப கட் பண்றா நீ பாரு. இது ஆலம் பக்கம் பாரு. இவர் தான் ஒயின் ஷாப்ல வேலை செய்யறவன். வந்தாலு கட் பண்றா. ஏற்கனவே யாருக்கு 10 ரூபா கொடுத்தாங்க? பாலாஜிக்கு. பாலாஜிக்கு 10 ரூபா கொடுத்தாங்க. இப்ப யாரு கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. அப்புறம் ஏன் நீங்க பெரிய வாங்குறீங்க? இதுல என்ன பெரிய குடும்பம்னா, இந்த 10 ரூபாய்க்கு புரட்சி நடப்பதனால அங்க போய் கடைக்காரங்கிட்ட கேட்கறாங்க, 10 ரூபா வாங்கக்கூடாது, எப்படி வாங்குறீங்க அப்படின்னு. அப்படிதான் வாங்குவோம், எங்களுக்கு ஒன்றும் உத்தரவுலாம் வரல அப்படின்னு.
இவங்க சண்டையை போட விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு கடையில் போய் ஒரு குடிமகன் தன்னுடைய புரட்சி குரலை ஓங்க ஒழிச்சிருக்காரு. ஓங்க ஒழிச்ச உடனே டாஸ்மாக் கடைக்காரர் அங்கே நாயை விரட்டுறதுக்காக வச்சிருந்த கட்டையை எடுத்து மண்டையை அடித்து விரட்டி விட்டுருக்காப்புல. 10 ரூபா வாங்குவான், முடிஞ்சா குடியிலன்னா ஓடிப்போ, 10 ரூபா வாங்குவோம், எங்களுக்கு எந்த உத்தரவு வரலன்னு சொல்லி அங்கே அடிதடி நிகழ்ந்திருக்கிறது. என்ன எம்ஆர்பி ரேட் கேட்டதுக்கு உனக்கு என்ன செய்யுது? எம்ஆர்பி ரேட் கேட்டதுக்கு இல்ல எம்ஆர்பி ரேட் கேட்டதுக்கு உங்களுக்கு என்ன செய்யுது? ஏக்கு அடிக்க வரீங்க? யாருமே அடிக்கல, உனக்கு அடிக்கல. நீ வா, இழுத்து போட்டு போவா போடாத. அந்த கம்ப்ளைண்ட் விடுறான், நீ வாடா, ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ற போடா போடா. ஒரு நேரம் என்ன செய்யா என்ன சொன்னா நீ என்ன சொல்லி கேட்டாங்க. வா ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டதற்கு வத்திராயிருப்பு கடையில் அடிதடி நிகழ்ந்தது போல வேலூர்ல ஒரு பொண்ணு இல்லீகலாக சரக்கு ஓட்டுறாங்க. காலையில் அதிகாலை 6 மணிக்கெல்லாம் ஏரியாக்குள்ள சாராயத்தை வாங்கிட்டு வந்து விற்க, அதாவது மதுபாட்டுகளை மொத்தமாக மதுபான கடந்து வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. இதனால பெண்கள் நடமாட முடியலன்னு சொல்லி புகாரளித்த பெண். இந்த பெண் யாருக்கு புகாரளிக்கிறாங்க? காவல் நிலையத்துக்கு. காவல் நிலையத்துக்கு புகாரளித்த புகாரில் காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கணும். ஆனா யார் மேல புகார் அளிச்சாங்களோ அந்த புகார் அளிச்சவங்க எப்படி என் மேல் நீ புகார் கொடுப்பேன்னு சொல்லி அந்த பெண்ணை வீடு புகுந்து தாக்கியிருக்காங்க. காவல் நிலையத்துக்கு கொடுக்கப்பட்ட புகார் அந்த சாராயத்தை வித்து கொண்ட அந்த நபர்களுக்கு, இல்லீகலாக மது விற்பனை செய்த நபர்களுக்கு எப்படி போச்சு? அப்போ காவல்துறையே ஒரு கூட்டு கணக்கு போட்டு வைத்துக்கொண்டு கூட்டாளி வேலை பார்த்து கொண்டு அந்த பெண்ணுக்கு எதிராக இவங்களை தூண்டி விட்டுச்சாங்க கேள்வி. இங்கே சென்னையில் இந்த மாதிரி சட்டவிரோத மது விற்பனை செய்த இல்லை மது விற்க உடந்தையாக இருந்த அதை தடுக்காத காவல்துறை இன்ஸ்பெக்டரை வந்து பணியிடை மாற்றம் செஞ்சுட்டாங்கன்னு செய்தி இருந்துச்சு. சென்னைக்குள்ள வந்து தலைநகரில் எல்லாம் வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா ஊடகங்களும் வந்து விழிப்போட இருப்பாங்க, அலாட்டா இருப்பாங்க எதிர்கட்சிகள். அதனால இங்கே நம்ம கொஞ்சம் சரியாக நடந்துக்குவோம் அப்படின்னு சட்டவிரோதமாக மது விற்பதை தடுக்காத, காலைல 10 மணிக்கு வச்சிருக்காங்க, அதை தடுக்காத இன்ஸ்பெக்டரை வந்து பணியிட மாற்றம் செய்யறாங்க. ஆனா வேலூர்ல சட்டவிரோதமாக மது விட்டதை தட்டி கேட்ட பெண்ணை கட்டையை கொண்டு தாக்கியிருக்காங்க. நீ அப்படி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறேன். எங்க அண்ணன் நான் எவ்வளவு சாப்பிட்றேன் உயிரை வந்து நான் காப்பாத்தணுமா? அதே போல இந்த 717 மதுக்கடைகள் மூடப்பட்ட விவகாரத்திலையும் மக்களுக்கு அது வந்து முழுமையான திருப்தியை கொடுக்கல. ஏன்னா அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் இந்த 500 கடைகள் 1000 கடைகள் மூடுவது வந்து வாடிக்கை தான். அப்படி 717 கடைகளை தாவேக அரசு மூடி இருக்கிறதா, இல்ல உண்மையிலேயே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய, கல்வி கூடத்துக்கு போயிடக்கூடிய பெண்களுக்கும் கோவிலுக்கு போயிட்டு பெண்களுக்கும் இடையூறு ஏற்படுத்த கடைகளை பார்த்து மூடி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்குது. ஏன்னா எந்த கடையில் வருமானம் குறைவாக இருக்கிறதோ, எந்த கடையில் வந்து பொதுமக்களுடைய கூட்டம் வந்து அதிகமாக வரலையோ அந்த கடைகளை மட்டும்தான் மூடிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கடையை மூட சொல்லி பல வருஷமாக கோரிக்கை வைக்கிறோம், அதை மூடலை நீங்கள் அப்படின்னு அந்த கடையை முற்றுகிட்டு கன்னியாகுமரி பக்கத்தில் கூடிய அந்த பெண்கள் முற்றுகிட்டு போராடுறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல போராட்டங்களை பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையும் டாஸ்மாகில் இந்த டாஸ்மாக மூட சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம், அதை மூடாமல் நீங்கள் அங்கே போய் மூடிருக்கீங்க, அது சேல்ஸ் இல்லாத கடை, இங்கே நிறைய சேல்ஸ் நடக்குது, இதுதான் பொதுமக்கள் இடையூறுன்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ இந்த அவசரமாக அதிகாரி கொடுத்த ரிப்போர்ட்டை வைத்து இந்த கடைகள் மூடப்பட்டிருக்கு. வேற
ரோட்ல எல்லாம் வச்சிருந்து அந்த நம்பர் எடுத்தா நாங்க அனுப்பியே கொடுத்துறோம். இந்த வீடியோல நான் எடுத்த வீடியோ தான், வேற யாரும் எடுத்தது இல்ல. இங்க இருக்க கடையில இருக்க பைசா கொண்டு இந்த ஒரு நியூஸ் சென்டர்ல வச்சு அப்படியே வளர்ந்து வளர்ந்து போன நாங்க 48-38 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கடையாளமூடு பஞ்சாயத்துல இருக்கு காய்ஸ். இது கிட்ட ஸ்கூல் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு இந்த கடையை மூடுவாங்கன்னு நினைக்கும். மூடுற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். எல்லாரும் இதுக்கு முழு ஆதரவு தாருங்க. அரசு டாஸ்மார்க் அதான் கடைன்னு பாத்தீங்கன்னா 10,707 கடையில இது அடைச்சிட்டாங்க ஒரு கடையா. இதுல வந்து ஒரு குவார்டர் 145 ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுங்களா, இதுல வந்து 170 ரூபா கொடுத்து, அதாவது பக்கத்துல ரொம்ப தூரம் போக வேண்டாம், ஒரு 50 அடியில தாண்டாலே பணமகிழ் பண்றது. அங்க இதுல இருந்து ஒரு 25 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டலுக்கு வாங்குறாங்க. செந்தில் பாலாஜி வந்து பாட்டலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடின முதலமைச்சர், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதை அடைச்ச மாதிரி ஏன் அந்த மணமகிழ் மன்றத்தை அடைக்கிறேன்? இதான் என்னுடைய பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது 15 நாட்களுக்குள்ள நீங்க ரிப்போர்ட் கொடுத்து கடைகளை மூடும் சொல்லி தமிழக முதலமைச்சர் உத்தரவு போடுறாரு. உத்தரவு சரியானது. அதாவது இப்போ ஸ்கூலு, காலேஜ், கோவில், சர்ச்சு, மசூதி இது போன்ற இடங்களுக்கு பக்கத்துல பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கடைகளை நீங்க ரிப்போர்ட் கொடுத்து மூடுன்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 2 நாள் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. 15 நாள் முழுமையா ஆய்வு செய்து எந்தெந்த மதுக்கடையை மூடணும்னு சொல்லி பொதுமக்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. எங்கெங்க போராட்டம் இருக்கு அதை எடுத்து டேட்டா வச்சு மூடி இருந்தா அது பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆனா இவங்க உத்தரவை உடனடியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில, ஆர்வ கோளாறுல 717 கடைகளை, சேல்ஸ் குறைவா இருக்கிற கடைகளை தான் மூடி இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு இடையூறாக கடைகள் மூடப்படலைங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது கண்துடைப்பு நாடகம் என்கிறது வந்திருக்கு. ஏன்னா நான் 2 தடவை குறிப்பிட்டிருக்கேன் அந்த காணொலியில. விருகம்பாக்கத்தில், அருணாச்சலா சாலையில், பிரசாத்தில் பக்கத்தில் ஒரு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை 24/7 செயல்படுகிற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்துச்சு. இப்பொழுது அந்த டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொல்லி பல கோரிக்கைகளை அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வாழக்கூடிய மக்கள் வச்சிருக்காங்க. அந்த அருணாச்சல சாலையில் வாழக்கூடிய மக்கள் வச்சிருக்காங்க. அது மூடப்படலை. அது மூடப்பட்டிருந்தா உண்மையிலே சொல்லலாம் இது வந்து பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய கடைகளை மூடிருக்காங்கன்னு. இப்படி சென்னை சிட்டிக்குள்ளேயே விருகம்பாக்கத்திலேயே முக்கியமான மக்கள் கூடக்கூடிய இடத்துல கூடிய கடையை மூடாம நீங்க ஓரத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமான கடையை மூடிட்டு கணக்கு தான் காட்டப்பட்டிருக்க ஒழிய மக்களுக்கு இடையூறாக இன்னும் பல 100 டாஸ்மாக்கள் இருக்கிறது. மொத்தமா சொல்ல போனா டாஸ்மாக் கடைகளை முழுமையா மூடுவதுதான் இந்த அரசுடைய இலக்கு, இல்ல மதுவிலக்குத்தான் தாவேக அரசுடைய இலக்கு என்றால் பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவதில் என்ன தயக்கம்? இந்த 717 கடையை மூடுறேன், 10 ரூபாயை குறைக்கிறேன், டைமிங்கை குறைக்கிறேன், இதெல்லாம் தாண்டி ஒரே நாளில் பூர்ண மதுவிலக்கை சாத்தியப்படுத்த முடியுமா முடியாதாங்கிற கேள்வி எல்லாட்டும் இருக்கு. இப்போ குடிமகனே சொல்றாங்க, நீ 10 ரூபா வாங்குறதுக்கு மூடிட்டு போயிரு, நாங்கள் எதுக்கு வரப்போகிறோம், மூணுனா நாங்கள் ஏன் வரப்போகிறோம் அப்படின்னு கேட்கிறோம். இல்லை மூடிட்டா போலி மது, கள்ள மது, கள்ளச்சந்தையில் உற்பத்தி ஆயிரும், சாராயத்தை காய்ச்சிருவான்றாங்க. கொரோனா காலகட்டம் 1.5 வருஷம் இருந்துச்சு. எத்தனை கள்ளச்சாராய வழக்கு, எத்தனை போலி மது வழக்கு, எத்தனை பேர் பாண்டிச்சேரிக்கு, ஆந்திராவுக்கும், கர்நாடகாவுக்கும், கேரளாவுக்கும் ஏறிட்டு போனா? கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் அவன் பொத்திட்டு வீட்டில் இருந்தான்ல, அதே மாதிரி இருந்தால் அதான் அவைலபிலிட்டி தான். எப்போ அதிகமாக இருக்கோ குடிக்க போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது ஒரு நடவடிக்கைன்னா ஒரே நாளில் மூடுவது தான் சரியான தீர்வான நடவடிக்கை. இதை இலக்கா வச்சு இந்த தேதிங்க ஒரு ஒரு உங்களுடைய கொள்கை தலைவர் பிறந்தநாளை வச்சுக்கோங்க. காமராஜருடைய பிறந்த நாள், காமராஜருடைய நினைவு நாள் வருது அடுத்தால. அதை இலக்கா வச்சு காமராஜருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக்கள் முழுமையாக மதுவிலக்கு சாத்தியப்படுத்தணும் அறிவிங்க. உண்மையிலே உங்களுக்கு மதுவிலக்கு தான் இலக்கு, போதையில்லா தமிழ்நாடு தான் இலக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்றாரு, விளையாட்டில் மாணவர்களை ஈடுபடுத்தும் போது தான், விளையாட்டு ஆர்வத்தை அதிகமாக கொடுக்கும் போது தான் போதையை குறைக்க முடியுங்கிறார். ஏன்னா விளையாட்டில் போகும்போது, ஸ்போர்ட்ஸில் போகும்போது அவன் உடற்பயிற்சி பண்ணுவான், உடம்பின் மீது கவனம் செலுத்துவான், அதிக உணவுகளை எடுத்து நினைப்பான். அப்போ அவன் சாராயம் குடிக்கக்கூடாது, சாராயம் குடிச்சா ஓட முடியல, போதைப் பொருள் போனால் ஓட முடியல, இல்லை வேற ஸ்போர்ட்ஸை ஈடுபட முடியலன்னு தோணும். அவர் சொல்றது சரிதான். உடற்பயிற்சியில் இல்லை விளையாட்டில் கவனம் செலுத்தும் போது போதையை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இங்கே போதைக்கான வாய்ப்புகளை பூரா உருவாக்கி வச்சுட்டு நீ விளையாட போன்னு சொன்னால் எப்படி போவான்? அப்போ இதை நீங்கள் முழுமையாக நிறுத்தினா மட்டும்தான் இளைய சமுதாயத்தை, மாணவர் சமுதாயத்தை, அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும். அப்படி உண்மைதமான நோக்கம் உங்களுக்கு உண்மையிலே இருக்கு. வெறுமனையே நாங்கள் வாய்க்காக பேசலை, ஊடக வெளிச்சத்துக்காக பேசலை, உளமாற போதையை தடுக்க நினைக்கிறோம் அப்படின்னா டாஸ்மாகை இழுத்து மொத்தமாக மூடுங்க. ஒரு பக்கம் இந்த டாஸ்மாக், இந்த போதை, இந்த பிரச்சனை, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. தமிழ்நாட்டில் கடந்த 4 நாட்களில் 6 கொலைகள், எல்லாமே இளம் வயது மரணங்கள்.
பரத் சீனி அப்படிங்கிற 2 காணா பாடகர்கள் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பக்கத்தில் அம்மனப்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் இரவு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போய் ஒரு கும்பல் 2 பேரையும் கொடூரமாக வெட்டி கொண்டிருக்கிறது. அதே போல் கோயில்பட்டியில் பட்டப்பகலில் மது போதையில் தகராறு, தூத்துக்குடியில் மது போதையில் தகராறில் 2 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் கோயம்புத்தூரில் பார்த்தா 13 வயது சிறுவன், கற்பனையே பண்ணி பார்க்க முடியாதுங்க. அந்த அவரை கொலை செய்தவர்களும் அதே வயதை சார்ந்த சிறுவர்கள் தான், அது மைனர் பசங்க தான். மீன் பிடிக்கல ஏற்பட்ட தகராறில் பக்கத்து இருக்கிற பாட்டிலு கல் கொண்டு அடித்து அந்த பையன் மண்டை ரத்தம் வழிஞ்சு மயங்கி விழுந்துடுறான், இறந்துட்டான்னு சொல்லி அந்த பையனை வந்து அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. 13 வயது பையன் ஒரு அதிகபட்சம் 7ஆம் 8ஆம் படிப்பான். அந்த பையன் தமிழ்நாட்டில் கொலை செய்யப்படுறான்னா இதுக்கு சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குது? மீண்டும் தொடர்ச்சியான கொலைகள், ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 60-70 கொலைகள் திமுக ஆட்சி நடந்துச்சு. அதுக்கு இந்த 10 நாள்லேயே 6-7 கொலைகள். அதே போல் வந்து மன்னார்குடியில் கஞ்சா போதையில் பாட்டியும் தாத்தாவையும் ஒருத்தன் கொலை பண்ணுறான். பட் அவன் சின்ன பையன், ஒரு 18-19 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க கொலை அப்படின்னு சர்வசாதாரணமான செய்தியை பார்க்க முடியுது. முன்னாடி வந்து இந்த செய்தியில் வந்து பேசப்படும், சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் இது பேசப்படும். ஆனால் இப்பொழுது வெறும் ஒரு பெட்டி செய்தியாக கடந்து போகுது. அந்த மன்னார்குடியில் ஒரு பையன் வந்து பாட்டி தாத்தாவும் கொண்டுட்டான், கோயில்பட்டி பேருந்து ஒருத்தரை கொண்டுட்டாரு, தூத்துக்குடியில் மது தகராறில் கொலை, இங்கே 13 வயசு சிறுவன் கொலை, இந்த பக்கம் காணா பாடகர்கள் கொலை, இப்படின்னு சர்வசாதாரண ஒரு செய்தியாக அது போயிட்டு இருக்க ஒழிய இது பேசுவதற்கு கூட எடுத்து பேசுகிறோம். ஏன்னா இது ஒரு புது கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. கொலை நடக்குதுல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல, ஒரு ஆட்சி மாறுகிற பொழுது மொத்தமாக மாறணும்ல, மொத்தமாக மாறினாதான் அது மாற்றம், இல்லைன்னா அது ஏமாற்றம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து